ஹாய் விவஸ், ஈவினிங் டைம் வந்து மல்லியும் கொஞ்சம் நாளைக்கு சமையலுக்கு கீரையும் எடுக்கலான்னு வந்திருந்தேன். இப்போ செடியை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஜென்ரலாக வந்து மல்லி செடிலாம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் ரொம்ப அழகாக இருக்கும். மொட்டுங்கள்லாம் பெருசாகி ஒயிட் கலரில் அது ரொம்ப நல்லாயிருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா பூ பூக்கிற அளவுக்குலாம் விட மாட்டேன். ஏன்னா நாளே பறித்து கட்டி வச்சுருவேன். இல்லைனா உங்களுக்கே தெரியும், குண்டு மல்லிப்பூலாம் நம்ம கட்டணும்னா உருவிக்கிட்டே வரும். அதுவும் பூத்துருச்சுன்னா ரொம்ப மோசம். நம்ம செடியெலாம் பார்த்திங்கன்னா எப்பயுமே செடி ஃபுல்லாக மொட்டாகவே இருக்கும். என்னுடைய பழைய வீடியோக்கள்லாம் பார்த்துருந்திங்கன்னா தெரியும். இப்போ கொஞ்சம் மொட்டு தான் வந்திருக்கு. இன்னும் உரம் கொடுக்கல இல்லையா, அதனால் இப்போது நான் அடுத்த நாள் தான் வந்து நான் லிக்விட் ஃபெர்டிலைசர் ஃபஸ்ட் கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா இன்னும் அது குத்தி கிளற அளவுக்கு எனக்கு எனர்ஜி வரல. ஒரு 2 நாள் கழித்து தான் நான் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பழைய செடி தான். என்னென்னா நிறைய சைடு கிளைகள்லாம் வந்திருக்கும். இப்போ இந்த செடி தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 6-7 மந்த்ஸ் தான் ஆகுது இது வச்சு. என்னென்னா இது வந்து நம்ம கட் பண்ணி விட தான் வந்து சைடு கிளைகள்லாம் நிறைய எடுத்து நமக்கு நிறைய. நீங்கள் மல்லி செடி வச்சுருந்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுங்கன்னா, அழகாக அந்த வேர் பகுதிக்கிட்ட வேர் அடிப்படாத அளவுக்கு நீங்கள் அழகாக கொத்தி கிளறிட்டு எரு இருந்துச்சுன்னா எரு வந்து அடி உரமாக கொடுத்துட்டு செடியை நல்லா வந்து ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. அதாவது கட் பண்ணி விடுங்க மேலோட்டமாக ஃபுல்லாக எல்லா முனையிலையும் கட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு துளிர் எடுத்து மொட்டு வைக்கும். அவ்வளோதான், அம்மணி வந்து பூ பறிக்க வந்துட்டாங்க. ஜென்ரலாக என்னுடைய வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அவள் சின்ன குட்டியாக இருந்ததுலேருந்து டெரஸ் கார்டனில் இருப்பாள். பூ ஃபுல்லாக அவளுக்கு பறிக்க தெரியும். வெஜிடபிள் ஹார்வெஸ்ட் பண்ணுவாள், ஒரு சில சீடெல்லாம் போடுவாள், மண்ணெலாம் கிளறி கொடுப்பா. போர் அடிச்சிச்சுன்னா வாமா டெரஸ்க்கு போகலான்னு சொல்லுவாள். ஏன்னா கூடவே ஏதோ கீழே இருக்கார், அவரும் ஒருவர் கூட 2 பேரும் கொஞ்சம் நேரம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் விளையாடுவாங்க. இவருடைய வேலை என்ன அப்படின்னா, எங்கே இருக்கிற அந்த தேங்காய் ஓடு, அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய குப்பையெல்லாம் எடுத்து குட்டி குட்டியாக கீழ்ச்சி அங்கங்கே இங்கே போட்டு விடுவான். ஸோ இவ வந்து என்ன பண்ணுவான்னா, இதெல்லாம் முடிச்சு போர் அடிச்சிச்சுன்னா சுற்றி ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருப்பாங்க 2 பேரும். ஹைட் அண்ட் சீக் விளையாடுவாங்க. இதான் இவங்கெல்லாம் பறித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரை எடுக்க வந்துட்டேன். நான் ஒரே ஒரு தொட்டியில் மட்டும் முளைக்கீரை போட்டிருந்தேன். முளைக்கீரை மீன்ஸ் நம்ம மயில்பீல் கீரை, அதுக்கப்புறம் வந்து அந்த ரெட்டு கீரை, அதுக்கப்புறம் நார்மலாக பச்சை தண்டிக்கீரை, இதெல்லாமே சேர்ந்துருக்கும். இது ஃபஸ்ட் டைம் ஆல்ரெடி ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்த 2வது தடவை நான் கட் பண்ணுறேன். இது வந்து கட் பண்ண நம்ம துளிர் வந்துகிட்டே இருக்கும். நான் இன்னொரு பேக்கில் போடணும். இவர் வந்து என்னன்னா, அவட்ட வம்பு வளர்த்து முடிச்சதுக்கப்புறம் என்கிட்ட வந்துட்டான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீரை எடுக்க விடாமல் எவ்வளோ வம்பு வளர்த்துட்டு இருக்கான் பாருங்களேன். அவனை ஒரு வழியாக சமாளிச்சுட்டு, அவனுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா, டேய் குச்சி எடுப்பேன் அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் ஓடி போயிடுவான். அப்படி சொல்லி தான் அவனை விரட்ட முடியும். அவனை ஒரு வழியாக ஓட்டிட்டு அதுக்கப்புறமா கீரையை எடுத்துட்டேன். ஏன்னா அடுத்த நாள் சமைக்கிறதுக்கு காலையிலே வந்து எடுக்க முடியாது இல்லையா, அதனால் நாள் நைட்டே எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் மட்டும் ஒரு 3 கத்திரிக்காய் மட்டும் பறிச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து நாளைக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் தான் சமைக்கணும், அதனால் அவருக்கு மட்டும் கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தக்காளியும் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி, கொடியில் காய்க்கிற தக்காளி இது. எல்லா செடியும் ஹார்வெஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஸோ எல்லாமே காஞ்சிடுச்சு. சம்மர் வந்துட்டாவே நமக்கு எல்லா ஹார்வெஸ்ட்டும் முடிஞ்சிடும். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்லேருந்து இது வரைக்கும் நான் காய்கறி வந்து நிறைய ஹார்வெஸ்ட் எடுத்துகிறேன். என்னென்னா வீடியோ தான் என்னால் போட முடியல, கொஞ்சம் டைம் இல்லைங்கிறனால. இதெல்லாம் தான் மிளகா வெரைட்டிஸ் இந்த தடவை வச்சுருக்கேன். என்னென்ன மிளகா வெரைட்டிஸ்ன்னு தெரியல, அதெல்லாம் வந்து காய்ச்சதுக்கப்புறம் தான் தெரியும். இது ஒரு வெரைட்டி கத்திரிக்காய். ஜென்ரலாக வந்து கத்திரிக்காய் செடி மட்டும் ஒரு 4-5 இருக்குது, மற்றது வந்து பெருசாக எதுனா தக்காளி இருக்குது. அதுக்கப்புறம் இதுதான் வந்து சிறகவரை செடி, அதுவுமே காஞ்சிடுச்சு. அதனால் நிறைய காய்ச்சி முடிச்சது இந்த தடவை. இது வந்து கேசவ கீரை கடையிறதுக்கு தேவையான மிளகாவும் கொஞ்சம் எடுத்துக்கலான்னு வந்தாச்சு. இதுதான் அந்த செடி. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும். இது நார்மல் மிளகா தான், ஆனால் என்னன்னு தெரியல, ரொம்ப காரமாக தான் இருக்குது. சரி, ஓரளவுக்கு இப்போ தக்காளியும் இருக்குது, அதனால் மிளகாவும் இங்கேருந்து எடுத்துக்கலான்னு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க இன்னி ஹார்வெஸ்ட். ரொம்ப ஸ்மால் ஹார்வெஸ்ட்டு. என்னென்னா ஆக்சுவலி மல்லிச்செடி காட்டணுங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்துகிட்டு நான் கீழே எங்கேயாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபெர்டிலைசர் என்ன கொடுக்குறேங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவை போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.